ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் ஈஸ்டர் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நைட்டு 11 மணிக்கெலாம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் இயேசு உயிர்த்து இருந்ததை நாங்கள் பார்த்துட்டு அதோடு வரப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உயிர்த்தெழுந்த கடவுளின் பிரகாசமான முகத்தோற்றத்தை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதோடு சிம்பிளாக தான் நான் சாரீ கட்டின்னு போட்டேன். வெயில் அதிகமாக இருந்ததுனால போயிட்டு அங்கே பூசெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து விளக்கு எடுத்துன்னு நல்விளக்கு ஏற்றிட்டு அது சாம்பிராண்டி போட்டுட்டு அந்த தீர்த்தத்தை தெளிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வருஷத்தில் ஒரு முறை நாங்கள் இப்படி தான் செய்வோம். நல்விளக்கு ஏற்றிட்டு ப்ரேயர் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உயிர்த்த ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் இறைவனிடம் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நல்லுழக்கு எடுத்துகிட்டு சாம்பிராண்டியெல்லாம் வீடு முழுக்க போட்டுட்டு வந்திருப்பாங்க. தண்ணி நெருப்பெல்லாம் வந்துருச்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்கா வத்தியிலேருந்து நாங்கள் விளக்கு ஏற்றிக்கின்னு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றிட்டு அதோட 1 மணி 2 மணிலேருந்து 3 4 5 மணி வரலும் தூங்கிட்டு காலை எழுந்துச்சி 2 பக்கம் சாணி தெளிச்சுட்டு நாங்கள் இத்தனை நாளாக கோலம் போடலை. இன்றைக்கி தான் கோலம் போட்டோம். இன்றைக்கி கோலம் போட்டு அதோட மாவு நைட்டே அரைச்சி வச்சுருந்தேன். மாவும் பொங்கிச்சு. அதில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புசு புசுன்னு வரும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தீர்ந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சிக்கினேன் காலையிலேருந்து. என்னுடைய கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 40 நாளும் நாங்கள் கோலம்லாம் போடலை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் போட்டோம் சாணி தெளித்து கோலம். அன்றைக்கி ஒரு 2-3 மணி நேரம் தான் தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட காலைல அங்கே சர்ச்சிலேருந்து வரத்துக்கே 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்துச்சி குளிச்சுட்டு என்னோடய வேலைகள்லாம் முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கம் சாணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு துணியும் துவைச்சி வச்சாச்சு. இது பின்னாடி அதோட ஃப்ரெஷ் ஆகிட்டு அதோட மருதாணியும் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது உளுந்தும் ஆட்டிக்கிறோம். உளுத்த வடைக்கு உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சு அது மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது பச்சை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, வெங்காயம் போட்டுக்கினேன். அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடி பொடியாக அறுத்து சேர்த்துக்கலாம், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோடு தேவையான அளவு அரிசி மாவு போட்டால் தான் எண்ணெய் குடிக்காது, கிறிஸ்பியாகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கினேன். எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் உளுத்த வடை சுடவே தெரியாது. போட போட நல்லா பழகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புஃப்னு வந்துக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உளுத்த வடை செய்தால் தான் பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் உளுத்த வடை மட்டும் நான் போட்டுக்கிறேன் சிம்பிளாக. நல்லா எண்ணெய் அடித்தா தான் நல்லா புசு புசுன்னு நம்மளுக்கு வடை கிடைக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதோடு தேவையான அளவு நல்லெண்ணெய் தான் கோல்டு வின்னர், கடலை எண்ணெய் தான் கோல்டு வின்னர் கேனில் வாங்கி வச்சுக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கினேன். நல்லெண்ணெயிலே தான் வடை சுட்டேன். ஆனால் கொஞ்சம் பொங்கு இருந்தாலும் டேஸ்ட்டு ருசியாக இருக்கும். அதாவது இரும்பு கடாயில் தான் எண்ணெய் வடையை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடலை எண்ணெய் ஊற்றுறதுனால அப்படியே பொங்குது. அது பாருங்க நல்லா வடை புசு புசுன்னு வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் மெது வடை சுட்டு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஷேப்பும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணியில் தொட்டு தொட்டு போடுறப்போ நம்மளுக்கு கையிலையும் ஒட்டாது, ஷேப்பும் நல்லா அழகாக வரும். அதோடு இட்லியும் ஊற்றிக்கணும், மெது வடையும் சுட்டு எடுத்தாச்சு. நம்ம நல்லா உருட்டிக்கின்னு நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கின்னு தண்ணி தொட்டு போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள்.
உங்கள் வீட்டில் ஈஸ்டர் ரொட்டீன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தக்காளிலாம் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன். தேங்காய், தக்காளி, சிக்கன் குழம்புக்கு சிக்கன் தான் காலைல வாங்கிட்டு வந்தாங்க. தம்பி எங்கள் பையன் இசையாசன் வந்து மாலை போட்டிருந்தேன்னா 40 நாள் கழிச்சு நாங்கள் எதுவுமே உங்கள் சேனல்லையும் ஷேர் பண்ண முடியல. இப்போ தான் நாங்கள் செய்கிறோம். பாப்பா ஹாஸ்டல்லேருந்து வரப்போ ஒரு டைம் தான் சிக்கன் செய்துக்கிறோம். அதோடு இப்போ தான் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மெதுவடை ஃபுல்லாகவே சுட்டு எடுத்தாச்சு. அதோடு வந்து குழம்பும் தாளிச்சிக்கலாம். அந்த எண்ணெயில் தேவையான எண்ணெய் எடுத்துகிட்டு ஸ்பைசஸ் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா குவான்டிட்டி அதிகமாக வேணுன்றதுனால 3-4 வெங்காயம் சேர்த்துக்கினேன். பச்சை மிளகா 4-5 சேர்த்துக்கினேன். நல்லா வதக்குன்னு வதக்கி விடுறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் வந்து டக்குன்னு ப்ரௌன் ஆகும். நல்லா வதக்கி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சிக்கன் வந்து 65 லெக் பீஸு லாலிபாப்பும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதையும் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தோலெல்லாம் போட்டு நாங்கள் சிக்கன் எப்போவுமே செய்ய மாட்டோம். உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் என்ன செய்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வந்து நல்லா வதக்குன்னு அதுக்குள்ளே கரண்ட்டு போயிட்டதுனால தக்காளி அரைக்க முடியல. அப்படியே சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு கரண்டி நிறைய சேர்த்துக்கலாம். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுறோம். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். ஒரு 3/4 கிலோ கறி செய்ய போகிறோம் நாங்கள். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த இஞ்சி பூண்டியோட பச்சை வாசனை போகிற நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. எதுவுமே நம்ம கறியிலேருந்து எல்லாமே வதக்கிறதுல தான் இருக்குது. அதோடு வந்து கறியை நம்ம அலசறதுல தான் இருக்குது. நல்லா கவுச்சி வடைலாம் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நாங்கள் அலசுவோம். என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி கறியெல்லாம் அலசுவோம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நல்லா அலசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு மஞ்சள் போட்டு திரும்பி நல்லா பிசைஞ்சு திரும்பி அலசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அதை நல்லா கறி வந்து உப்பு மஞ்சள் போட்டு அலசி அதில் அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே சிக்கனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இரும்பு சட்டி ரொம்ப சூடாகிட்டதுனால துணியை பிடிச்சி நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமான குழம்பு வைக்கிறதுனால ஒரு 3 கரண்டி போடுறேன். டைரக்ட் மிளகாத்தூள் ஒரு 2-2.5 ஸ்பூன் சேர்த்துக்கின்னு நல்லா கிளறி விடுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதோட தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. வேறு எந்த மசாலா பொருட்களும் போல் இதுவே நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அதோட கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காயும் கசகசா முந்திரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். அதோடு பாதி லெமனை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இரும்பு கடை வந்து அதிகமான குவான்டிட்டி பிடிக்கல, அதிகமான குழம்பு பிடிக்கலன்றதுனால பிரியாணி குண்டானில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு குண்டான் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு செய்துட்டு சுட சுட ஆவி பறக்க இட்லி, மெதுவடை,
நல்ல கிறிஸ்பியான மெதுவடை, சிக்கன் தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்த சிக்கன் குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிட்லாம். அதோடு வந்து பாதாம் பிசனும் சப்ஜா சீரம் வந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டே. அதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ரொம்ப வெயில் அன்றைக்கி ஈஸ்டர் அன்றைக்கி சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ், தாங்கவே முடியல, சமைக்கவும் முடியல. சரி என்ன பண்ணுறது, செய்து தானே ஆகணும் நம்மன்னு சொல்லிட்டு செய்தோம். சப்ஜா விதையும் நல்லா ஊறியாச்சு. பாதாம் பிசன் கொஞ்சம் ஊற டைம் எடுக்கும். அதோடு வந்து தம்பிக்கு வந்து ரொம்ப வெயில்ன்றதுனால அவனே கட் பண்ணி நுங்கு சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ். அவனே இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொன்னால் கூட கேட்கல. அவனே கட் பண்ணி நுங்கு சாப்பிட்றான். நுங்குலாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் பையனுக்கு, இசையாசனுக்கு. எங்கள் பையனுடைய பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இசையாசன் அவன் பேர். அதோடு 2 லெக் பீஸு 3 லாலிபப்பு இருந்துச்சு. அது வந்து பொரிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு டைரக்ட் மிளகாத்தூள், லைட்டாக குழம்பு மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கெட்டியான தயிர் 1 ஸ்பூன், அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறணும் அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லாலிபப்பும் சிக்கன் 65க்கும் லெக் பீஸுக்கும் மசாலா தடவி வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். இப்போ வந்து மட்டன் வாங்கின்னு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரு, 1 கிலோ. அதில் வந்து 3/4 கிலோ தான் போட போகிறேன். 1/4 கிலோ இருந்து எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து குட்டி குட்டி முடியெலாம் இருக்கும் மட்டனில், மெயினாக தான். அதை வந்து பொறுமையாக நம்ம வந்து உக்காந்து அந்த குட்டி குட்டி முடிங்கெல்லாம் எடுக்கணும். அதோடு சின்ன சின்னதாக அரிஞ்சின்னு அது மேலே இருக்கிற குட்டி குட்டி முடிங்கெல்லாம் எடுத்துடணும். நாங்கள் எப்பவுமே இந்த கொழுப்பு எல்லாம் போட மாட்டோம், அதெல்லாம் எடுத்துடுறோம். எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் தான் கறி மீன்லாம் அலசி கொடுப்பாரு. அவர் பந்தல் போடுறதுக்கு வேலையாக இருந்துச்சுன்னா வெளியே போயிட்டார். அதனால் நானே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கறியை, டைம் ஆனதுனால. அதையும் நல்லா அலசுறோம். அந்த மஞ்சள் அந்த குட்டி குட்டி முடிங்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கொழுப்புங்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அலசுறோம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டனை. உங்களுக்கு மட்டன் பிடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமான்னு. அது வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி செய்கிறதுக்காக 1 கிலோ பாசுமதி ரைஸ் போட்டு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதோடு ஃபுல்லாக குக்கரில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, மஞ்சத்தூள் சேர்த்துன்னு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். அப்போதான் பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க, எல்லா பக்கமும் அந்த மசாலா கறியில் ஊறணும். இப்போ குக்கரில் விசில் போட்டுக்கலாம். 5 விசில் விட்டு அப்புறம் தான் பூ போரி பூ மாதிரி வந்து பூ மாதிரி வேகும். அப்போ பிரியாணியில் சாப்பிட்றப்போ ருசி அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு சிக்கன் 65 லாலிபப்பும் 2 லெக் பீஸும் நல்லா ஊறியாச்சு. இப்போ அதுவும் சைடில் பொரித்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு யானை 4-5 அண்ணன் கூட யானை ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சைட்லேயே அப்படியே அப்படியே கழுவி வச்சுட்டேன்.
பாத்திரம் நான் 3-4 அண்ணன் கூட பாத்திரம் அழுக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வந்து கழுவி வச்சிட்டேன். பாப்பாவுக்கு ஒன்று, தம்பிக்கு ஒரு லெக் பீஸு, எங்கள் 2 பேருக்கும் ஒரு லாலிபப்பு. நல்லா மசாலா ஊறுனதுனால நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியாக. அதோட குக்கரில் சைடில் விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 விசில் விடணும், அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதோட கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்குது பாப்பா எண்ணெயிலே. அதோடு நம்ம நன்னாரி சர்பத்தும் போட்டுக்கலாம். தேவையான அளவு லெமன், ஒரு 5-6 லெமன் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நன்னாரி சர்பத்தும் போடுறேன். 4-5 லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நாலு அஞ்சு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதோட பாதாம் பிசினும் சேர்த்துக்கலாம். சப்ஜா விதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறி வந்தாச்சு. பாதாம் பிசின், சப்ஜா விதையும் சேர்த்துக்கின்னு ஐஸ் கட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நன்னாரி சர்பத் வந்து இந்த பிராண்டட் தான் வாங்கினேன், நீங்களும் வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். தேவையான அளவு நன்னாரி சர்பத் ஊற்றிக்கின்னு அதோட ஐஸ் கட்டி அதில் சேர்த்துக்கின்னு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கின்னு நல்லா எண்ணெய் அடித்து நம்ம வந்து இந்த வெயிலுக்கு சூப்பராக இதமாக நம்ம குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்பு வந்து இந்த வெயிலில் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுமாரி இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து வாங்கி குடிக்கணும். கடையில் விற்கிறது வாங்கி குடிக்கணும். இது மாதிரி நம்மளே செய்து குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம செய்து குடித்தாதான் நம்ம உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கலர்ஃபுல்லான நன்னாரி சப்ஜா விதை, அது பாதாம் பிசின், லெமன் போட்டால் சர்பத் ரெடி ஆகிடுச்சோம்னா அதையும் நான் குடித்தேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த செய்கிற அலுப்புக்கு இதெல்லாம் கொஞ்சம் குடித்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் கழுவும் தெம்பு வேணும், வீட்டு வேலை செய்ய தெம்பு வேணும் இல்லையா? அதோட குக்கர் விசிலும் விட்டாச்சு. 5-6 விசில் நல்லா பூ மாதிரி வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாத பசங்க வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்க. 3 விதமான ஐஸ்கிரீம் வாங்கின்னு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே எங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பாரு. அவருக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தம்பி உட்காந்து சாப்பிட்றான் பெட்லேயே. அதோட பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு 1 கிலோ தான், சரி கடையிலே இருந்தது, பந்தல் கடையிலே இந்த டபராவே வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ தான், அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கினேன். விறகு அடுப்பில் தான், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் தான் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள்லாம் அந்த பாய் மேலேயே எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப வெயிலுன்றதுனால முக்காடு போட்டுன்னு தான் வெளியே செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ அரிசி, 3/4 கிலோ கறி போட்டு செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான 1 கிலோ 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஒரு 50 ஊற்றிக்கின்னு ஸ்பைசஸ் சேர்த்துக்கின்னு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ வெங்காயத்துக்கு மேலேயே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கு. பச்சை மிளகா கீனி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். என்னுடைய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 5-6, அதை 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. அதோடு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 100 இஞ்சி 100 பூண்டு சேர்த்துக்கலாம்.
நல்லா அதையும் வதக்குன்னு வதக்கி விடலாம். வெயில் ரொம்ப அதிகமானதால கரண்டி எல்லாமே வெயிலாக பிடிக்க முடியல கரண்டி கூட ஃப்ரெண்ட்ஸ். சரி என்ன பண்ணுறது, இது டம் போட்டு செய்தால் தான் ருசி அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் டம் போட்டு செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இஞ்சி பூண்டுலாம் வந்து அடி பிடிக்காதவர்கள் நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். விறகு அடுப்பில் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டிலும் கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். சிரமம் பாராமல் செய்தால் தான் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும், நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிட முடியும். அதோடு டைரக்ட் மிளகாத்தூள் 50க்கும் கொஞ்சம் கம்மியாக டைரக்ட் மிளகாத்தூள், தனியாத்தூள், பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. அடிப்பிடிக்கலாம். தேவையான அளவு தயிர், ஒரு 50 தயிர் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எம்மியாக காரசாரமாக. அதோட மட்டன் நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கிறோம், வேக வச்சுக்கிறோம். அந்த மட்டனும் சேர்த்துக்கலாம். பாசுமதி ரைஸுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சூப்பராக வரும். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடி பிடிக்காத அளவு அந்த மசாலாங்க எல்லாமே அந்த கறியில் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நானும் எங்கள் பாப்பாவை தான் செய்தோம். அவர் வேலைன்றதுனால பந்தல் போட வெளியே போயிட்டாருனால எங்கள் வீட்டுக்காரு, நானும் என் பாப்பாவும் தான் செய்தோம். அதோட முந்திரி, கசகசா, தேங்காய்லாம் அரைச்சி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ தான் மட்டன் பிரியாணி சாப்பிட நம்மளா ஜூஸியாக. தேவையான லெமன் ஜூஸ் சேர்த்துன்னு அதான் 1க்கு 1.5 தண்ணின்ற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த அரிசி தண்ணியோடு தான் சேர்த்து கணக்கு. அந்த குக்கரில் வேக வச்ச தண்ணி எல்லாமே கணக்கு. 1க்கு 1.5 தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கின்னு நல்லா கொதி வந்தாச்சு, அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அதோடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவலாக வந்துச்சு. இப்போ கிளறி விட்டு நம்ம புதினா கொத்தமல்லி தூவிட்டு அதோட கேசரி பவுடர் லெமனும் 2ம் கலந்து வச்சுக்கிறோம் சும்மா கலருக்காக. அதையும் அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக. சேர்த்துக்கின்னு அதோட டம் போட்டுடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலை மேலே வச்சு, பிரியாணி மேலே வச்சு டம் போட்டால் தான் அதோடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டம் போட்டுக்கலாம். என்னுடைய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மேலே எனக்கு தட்டு மேலே வந்து நெருப்பு ஃபுல்லாகவே போட்டுட்டு கீழே அடுப்பு கீழே வந்து ஒரு நெருப்பு கூட வைக்கக்கூடாது, அடி பிடிக்கும். அதோடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 மணி நேரம் விட்டு எடுத்துட்டா சூப்பராக உதிரியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடி கூட பிடிக்கல பாருங்கள், சூப்பராக அடி கூட பிடிக்காத நல்லா சூப்பராக அந்த கறி அரிசி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக. உங்கள் வீட்டில் ஈஸ்டருக்கு என்ன ஸ்பெஷல் செய்தின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய ஈஸ்டர் ரொட்டீன் போட்டு சுட சுட ஆவி பறக்க மட்டன் பிரியாணி, பச்சடி, தயிர் பச்சடி, அதோட பாயில் எக், அதோட சிக்கன் குழம்பு, அதோட லெக் பீஸு, அதோட லாலிபப். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வேறு லெவல்.